திமுக பொதுக்குழு இன்னும் சில நிமிடங்களில் தொடங்க இருக்கிறது. மாநாட்டு திடலை நோக்கி முதலமைச்சர் வருகை தந்து கொண்டிருக்கிறார். திமுக இந்த மாநாட்டு திடலில் இப்போது பொதுக்குழு உறுப்பினர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் அப்படின்லாம் பலரும் வருகை தந்திருக்கிறார்கள். முதலமைச்சருடைய வாகனம் வருவதை பார்க்க முடிகிறது. சாலையினுடைய இரண்டு புறமும் திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் இந்த பொதுக்குழுக்கு வரக்கூடிய திமுக தலைவரை வரவேற்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். அம்பேத்கர் சமத்துவனார் உறுதிமொழி, மன்னனார் பிறந்தனார் தனிப்பெரும் திறனார், கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டிற்கு அன்னை தமிழின் அக்ஷரம், அனைத்து சாதிகளும் மாவட்டத்தோறும் புத்தக சந்தை, கோவில் இளைஞர் மீட்பு, 20 கலை அறிவியல் கல்லூரி, புதிய மேம்பட்ட ஐடிஐ நிறுவனங்கள், காவல் ஆணையம், கல்லூரி கணக்கு. நேற்றைய தினம் மதுரையில் 18 கிலோமீட்டர் அளவுக்கான ரோட் ஷோவை முதலமைச்சர் நடத்தினார். இதில் பொதுமக்கள், கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டதை நம்ம பார்க்க முடிந்தது. அதே போல் முதலமைச்சர் இப்போது இந்த மாநாட்டு திடல், பொதுக்குழுவுக்கான இந்த மாநாட்டு திடலுக்கு செல்லக்கூடிய நேரத்தில் அப்போதும் பொதுமக்கள் கூடியிருப்பதை பார்க்க முடிகிறது. பொதுமக்களுக்கு கையசைத்தபடி முதலமைச்சர் சென்று கொண்டிருக்கிறார். உத்தங்குடியில் இந்த நிகழ்வு நடக்கிறது. இந்த பொதுக்குழுவில் முதலமைச்சர் தேர்தலுக்கு முந்தைய ஆண்டினுடைய தேர்தலுக்கான பணிகளை முடுக்கிவிடக்கூடிய ஒரு பொதுக்குழுவாக இது பார்க்கப்படுகிறது. அப்பேற்பட்ட பொதுக்குழு மதுரையில் நடக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் பத்திரிகையாளர்கள் பேசுகிறப்ப கூட மதுரையில் இந்த பொதுக்குழுவை வைத்ததற்கான காரணம் அப்படின்றது தென் மாவட்டங்களுடைய ஃபோக்கஸாக கூட இருக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்து கொண்டார்கள். அதுவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா கிட்டத்தட்ட 48 ஆண்டுகளுக்கு பிறகு மதுரையில் திமுகவுடைய பொதுக்குழு நடக்கிறது. அந்த பொதுக்குழு முக்கியத்துவமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. முதலமைச்சருடைய வாகனம் மற்ற இடங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.